பாருங்க வேலை மூட்டை பிடிச்சாங்கன்னா டெய்லி இதே வேலை தான் பண்ணுறாங்க. கடலூர் விருத்தாச்சலம் அடுத்த தீவலூரில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இரவோடு இரவாக நெல் மூட்டைகள் கடத்தப்பட்டுள்ளது. மூட்டை மூட்டையாக அரசு முத்திரை சாக்குகளுடன் லாரியில் நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்டுள்ளன. கொள்முதல் நிலைய ஊழியர்களை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்க கேட்கலாம். வணக்கம் பொய்யாமொழி, இந்த நெல் மூட்டைகள் கடத்தல் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் கற்பகம். விருத்தாச்சலம் அருகே அரசு நேரடி தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம் இரவு நேரங்களில் அரங்கேறும் மிகப்பெரிய மோசடி நடைபெறுவதாக ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் நெல் மூட்டைகளை இரவோடு இரவாக அரசு முத்திரை குத்தப்பட்ட சாக்குகளில் மூட்டைகளில் மாற்றி கையை களவுமாக பிடித்தனர் பொதுமக்கள். நடப்பு சம்பா பருவத்திற்கான மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் நெல் மூட்டை கொள்முதல் செய்வதற்காக அரசு நேரடி தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் திறக்கப்பட்ட இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தங்களுக்கு உண்டான பட்டா சிட்டா அடங்கல் உள்ளிட்ட சான்றுகளை கொடுத்து பதிவு செய்து அதன் பின்னர் தங்கள் மூட்டைகளை கொள்முதல் செய்து வருகின்றனர். அவ்வாறு விவசாயிகள் தங்கள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யும் போது நெல்லின் ஈரப்பதம் மற்றும் நெல் தூற்றும் இயந்திரத்தின் மூலம் நெல்லை பிரித்தெடுத்து 42 கிலோ மூட்டையாக அரசு முத்திரை குத்தப்பட்ட சாக்குகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. இதுவே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நடைபெறுவது வழக்கமான நடைமுறையாகும். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த தீவலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு நேரடி தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் நேற்று இரவு வியாபாரி ஒருவர் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை எவ்வித ஆவணங்களும் இன்றி நெல் மூட்டை இயந்திரம் தூற்றாமல் மூட்டை மூட்டையாக அரசு முத்திரை குத்தப்பட்ட சாக்கில் கொள்முதல் நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மாற்றுவதைக் கண்டு பொதுமக்கள் அவர்களை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். மேலும் வியாபாரிகள் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரியை கருவேப்பனங்குறிச்சி காவல்துறையினர் ஒப்படைத்தனர். மேலும் இரவோடு இரவாக வியாபாரிகள் மூட்டையை நெல் கொள்முதல் நிலையத்தின் மூலம் மாற்றப்படுவதால் மூட்டை ஒன்றுக்கு 120 முதல் 150 வரை கமிஷன் பேசுவதாகவும் இதனால் ஒரு இரவுக்கு சுமார் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை நெல் கொள்முதல் நிலையத்திற்கு பணிபுரியும் அதிகாரிகள் கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். மேலும் நெல் இயந்திரத்தின் மூலம் தூற்றப்படும் அரசு முத்திரை குத்தப்பட்ட சாக்குகளில் நேரடியாக பிரிப்பதால் நெல் பதறு என பிரிக்கப்படாமல் உள்ளதால் நெல்லின் தன்மை மாறிவிடும் எனவும் இதனால் வியாபாரிகள் எடை கூடும் என அவ்வாறு எடை கூடும் பொழுது ஒரு இரவுக்கு சுமார் 7 கிலோ முதல் 8 கிலோ வரை வியாபாரிகள் கொள்முதல் லாபம் பார்த்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு வருவதால் நெல்லில் ஈரப்பதம் உள்ளது. பதிவு செய்தால் மட்டுமே நெல்லின் கொள்முதல் செய்ய முடியும். மூட்டைக்கு ஒன்றுக்கு 50 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கட்டாயமாக நேரடி கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் இதுபோன்று இரவோடு இரவாக எவ்வித ஆவணங்களும் இன்றி முறைகேடாக அரசு முத்திரை குத்தப்பட்ட சாக்குகளில் பைகளில் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் கொள்முதல் செய்து வருகின்றனர். வியாபாரிகள் கைக்கூலியாக செயல்பட்டு வருவதால் கொள்ளை லாபம் அடிக்கும் வியாபாரிகளுக்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மீது தீவலூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இதுபோல் எத்தனை இரவுகள் வியாபாரிகள் நெல் மூட்டையாக மாற்றப்பட்டுள்ளனர் என மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கற்பகம். விரிவான விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.